ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அவருடைய வார்த்தை தந்து நம்மை நிரப்பி வழி நடத்துகிறார். எனவேதான் அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்று நாளும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியாமலே நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இல்லைன்னா மறைமுகமாக அண்டர் கிரவுண்ட்ல நமக்கு எதிராக நிறைய திட்டங்கள் தீட்டுவாங்க. ஒருவேளை நாமளே சொல்லுவோம், எவ்வளவு கிளவரா அவங்க மூவ் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு எதிரா, எவ்வளவு கிளவரா நம்மளை கொண்டு வந்து இங்க சிக்க வைத்துட்டாங்க, எவ்வளவு கிளவரா நமக்கு எதிராக மூவ் பண்ணி நம்மளை இப்படி ஒரு பிரச்சனையில அகப்பட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை கர்த்தர் அறிவா. அது மட்டும் இல்லாம இவர்களை போல நிறைய மக்கள் நமக்கு எதிராக இருந்து சாட்சி சொல்லுகிற மக்களை கூட நம்ம பார்த்திருப்போம். இந்த சூழ்நிலையில, இந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்ம அமர்ந்து கொண்டிருப்போம். இப்படி எல்லாம் ஆயிட்டு, என்னுடைய கைமீறி எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மை கர்த்தர் எதற்கு அழைத்தாரோ அதிலிருந்து நாமளே ஒருவேளை கலங்கி அந்த அழைப்பை விட்டு விலகுகிறவர்களா மாறிடுவோம். எனவேதான் இன்றைய கர்த்தர் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பின்னோக்கி போயிட்டு ஒருவேளை நாம் பின்வாங்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய தேவனாகிய தகப்பனுக்கு காத்திருக்க வேண்டும். நாம் அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். அவரை மட்டுமே நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது, இது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி, இந்த எல்லா தீவினைகள் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகளை மாற்றி கர்த்தர் நம்மை ராஜரீகமாய் வெற்றி அடை செய்வேன் என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவேதான் நாம் அவருக்கு காத்திருக்கிறவர்களாய், அவரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருக்கிறவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.